இங்கிலாந்துக்கு தண்ணி காட்டிய ஆயுஷ் மஹத்ரே படை. 442 ரன்கள் விளாசிய மிரட்டல் சம்பவம். தூக்குங்கடா அந்த செல்லத்தன்னு சொல்ற மாதிரி ஃபியூச்சர் இந்திய கிரிக்கெட்டுக்கு கிடைச்ச இளம் சிங்கங்கள். அண்டர் 19 சும்மா மிரட்டலா இருக்கே. இங்கிலாந்துக்கு போயிருக்கக்கூடிய இந்திய அண்டர் 19 அணி முதல் 50 ஓவர் போட்டியில இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரா 231 ரன்கள் வித்தியாசத்துல பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்காங்க. சிஎஸ்கேல விளையாடின ஆயுஷ் மஹத்ரே தலைமையில தான் இங்கிலாந்துக்கு நம்ம இந்திய அண்டர் 19 டீம் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காங்க. இதே அணியில ஐபிஎல் நம்ம எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த வைபவ் சூரியவன்ஷியும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த 50 ஓவர் போட்டியில டாஸ் வென்ற இந்திய அண்டர் 19 டீம் முதல்ல பேட்டிங் செஞ்சதுல ஆயுஷ் மஹத்ரேவும் வைபவும் ரொம்பவும் குறைவான ரன்கள் அவுட் ஆயிருக்காங்க. இத பார்த்து இங்கிலாந்து டீம் ஏமாந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 6வது இடத்துல களமிறங்கின ராகுல் குமார் 60 பந்துல 73 ரன்கள் எடுத்திருக்காங்க. 7வது களமிறங்கின கனிஷ்க் சௌகான் 67 பந்துகள்ல 79 ரன்கள். 8வது களமிறங்கினவர் 47 பந்துகள்ல 72 ரன்கள், அரை சதம் அடித்து மறுபடியும் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் 9வது வரிசையில களமிறங்கின ஹர்வன்ஸ் பான்காலியா ஆட்ட இழக்காம வெறும் 52 பந்துகள்ல 8 பவுண்டரிகள் 9 சிக்ஸர்களோட சதம் அடிச்சு 103 ரன்கள் குவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்தியா 50 ஓவர்கள்ல 9 விக்கெட் இழப்புக்கு 442 ரன்கள் குவிச்சிருக்காங்க. அடுத்து களமிறங்கின இங்கிலாந்து அணிக்கு இது ஒரு சவாலான மேட்சாவே இருந்திருக்கு. அதை தொடர்ந்து இந்தியா அண்டர் 19 டீமோட ஓடி சீரீஸ்ல அவங்க இங்கிலாந்து அண்டர் 19 டீமுக்கு எதிராக 5 மேட்ச் விளையாடுறாங்க. அதுல முதல் மேட்ச் தான் இந்தியா அண்டர் 19 டீம் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த இளம் சிங்கங்களுடைய சாதனை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹார் ஃபாலோ பண்ணிக்கோங்க.